Sharon of God Church presents Hi குட்டீஸ், praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்ல பைபிள் ரீட் பண்றீங்களா? நல்லா ப்ரேயர் பண்றீங்களா? எல்லாம் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கிறீங்களா? ஓகே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அப்படிதானே? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ப்ரேயர் பண்ணலாம். ஓகேவா? நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா செஷனும் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டா இருந்து அழகா உட்காந்து என்ன பண்ணணும், முடிகிற வரைக்கும் கேட்கணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாரும் நீல் டவுன் பண்ணுங்க, உங்களை மூடுங்க, நான் ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒரு மனதாய் கூடி வர கர்த்தாவே நீங்க கிருபை செய்தீங்களா, அதற்காக நன்றி இயேசப்பா. பிள்ளைகளை மட்டும் நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்தீங்களா, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில கர்த்தாவே, இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு செஷனையும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு செஷனும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் அதை சந்தோஷமா இருந்து பார்த்து வேதத்தை கற்றுக்கொண்டு உடைய வார்த்தையை கேட்டு பாடல்களை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகள் மாற தேவன்தாமே எனக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். என் அன்பு கரம் தாங்கட்டும். இப்ப இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க எல்லாரும் பாடின பாட்டு, நீங்க சொன்ன வசனங்கள் எல்லாம் வீடியோல வரும். ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சரியா? Matthew 11:30. For my yoke is easy, burden is light. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons full have to free. In we stand, oh Jesus, Jesus, tell me who can stand before. In the name of Jesus, Jesus, tell me we have the victory. Clap your hands. Praise the Lord. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus Christ we rule. The fox can understand me. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. Thank you. துதிங்கள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலாத சூரியனை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலாத சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தினுடைய தலைச்சன்களை சங்காரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 1-10. நன்றி. Clap your hands. தாசை ஒன்று பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கதிர்த்திருந்தேன் பொத்தாசை வகை. உன் நாளை தள்ளாட விட்டால் என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தரும் வலது பக்கத்தில் உங்களை விழாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லாம் தீவுக்கும் விலகி காப்பார். அவரும் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரின் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொன்று என்றைக்கும் காப்பார். சங்கீதம் 121 1-8. நன்றி. Clap your hands. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனே நான் உமதண்டர்
ராவிருள் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கடங்க நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேவதே என் ஆவல் பூமியில் பரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை பற்று செய்யுமையா எந்தன் தேவனே கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உம்மை அன்பாய் அருமையாயன் நையழைத்து அன்பின் தூதர் நாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. I'm going to tell Psalms 136 verses 11 to 15. To him who divided the Red Sea, his law endures forever. The mighty hand and the outstretched arm, his law endures forever. The Israel threw off bits of it, his law endures forever. But swept Pharaoh and his enemies into the Red Sea, his law endures forever. Amen. Clap your hands. He will never let go my hand. He will never let go my hand. The storms may come and the winds may blow. He will never let go my hand. அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. கடும் புயல் வரிலும் பெரும் காற்று வீசிலும் அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிடவில்லை. ஆமென். And brought out Israel from among them, for his mercy endures forever. With a strong hand and a stretched arm, for his mercy endures forever. And divided the Red Sea into parts, for his mercy endures forever. And made Israel to pass in the midst, for his mercy endures forever. But overthrew Pharaoh and his host in the Red Sea, for his mercy endures forever. Psalms 136, 11 to 15. Amen. Clap your hands. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. Righteous shall run into it and they are saved. The name of the Lord is a strong tower. Righteous shall run into it and they are saved. Glory be the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous shall run into it and they are saved. The name of the Lord is a strong tower. Righteous shall run into it and they are saved. Holy be the name of the Lord. Holy be the name of the Lord. Holy be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. Righteous shall run through it and they are saved.
Alleluia! 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 Clap your hands. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. Alleluia! Clap your hands. ஆவிலே தேவன் வானையும் பூமியை சிருஷ்டித்தார். Alleluia! Clap your hands. Praise the Lord. Hear my cry, O Lord. Listen to my prayer. Psalm 61:1. Alleluia. Clap your hands. Praise the Lord. The moon and stars do govern the night. His love endure forever. Psalms 136 verse 9. Alleluia. Clap your hands. Praise the Lord. Praise the Lord. Praise the servants of the Lord. Praise the name of the Lord. Blessed be the name of the Lord from this time forth and forevermore. From the rising of the sun to his setting, the name of the Lord is to be praised. The Lord is high above all nations. His glory is above his glory is above all heavens. All heavens. Who is like our Lord? Who is like Lord our God? Who is seated high? Who looks far down? Who looks far down on heavens and earth? Psalms 113 1-6. Alleluia. Clap your hands. Praise the Lord. If the Lord has not been on our side, let Israel say, if the Lord has not been on our side, they could have swallowed us alive. The people could have swallowed us alive when their anger flared over us. The flood could have engulfed us. The torrent could have swept us away. The raging water could have swept over us. We have escaped like a bird from the floorless snare. The snare is broken and we have escaped. Our help is in the Lord, the maker of the heaven and the earth. Psalms 124 1-8. Alleluia. Clap your hands. சந்தோஷமே சந்தோஷமே இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே 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 இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே சமாதானமே இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே சமாதானமே இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே சண்டை இல்லையே இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே தோல்வி இல்லையே இயேசு வந்த வீட்டிலே தோல்வி இல்லையே தோல்வி இல்லையே இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷமே இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷமே Matthew 5 verse 1-10. One day he saw the crowds gathering. Jesus went up on the mountainside and sat down. His disciples gathered around him and he began to teach them. God blesses those who are poor and God blesses those who are poor and regulate their needs, for the kingdom of heaven is that. God blesses those who mourn, for they will be comforted. God blesses those who are humble, for they will inherit the whole earth. God blesses those who are thirsty and hungry for justice, for they will be satisfied. God blesses those who are merciful, for they will be shown mercy. God blesses those who work for peace, for they will called as the children of God.
God blesses those who persecute to do right, for the kingdom of heaven is theirs. Amen. Hallelujah. Clap your hands. Hallelujah. சங்கீதம் 91 அதிகாரம் 1-10. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்ப வைப்பார். தம் சிறுகாலே உன்னை மூடுவார். சட்டங்கள் கீழே அடைக்கலம் போகுவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசும் கேட்டதுமா ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கத்துக்கும் பகலில் பார்க்கும் அமுக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாத இருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உனக்கு அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான தேவன் உனக்கு தாபரமாக கொண்டார். பொருளாப்பருக்கு நேரிடாத வாதையின் கூடாரத்தை அணுகாது. ஆமென். Clap your hands. Hallelujah. Revelation 1 verse 8. I am the Alpha and the Omega, says the Lord God, who is, and who was, and who is to come, the Almighty. Amen. Clap your hands. Hallelujah. Romans 8 verse 28. God promises to make something good out of the storm that brings devastation to your life. Amen. Hallelujah. Clap your hands. Praise the Lord. I stay right under the blood. I stay right under the blood. I stay right under the blood. Where the devil can do me no harm. Where the devil can do me no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. No harm, no harm, no harm. Where the devil can do me no harm. Where the devil can do me no harm. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது. எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை. சத்ரு தீமை செய்ய முடியாது. சத்ரு தீமை செய்ய முடியாது. The Lord delights in those who fear Him and put their hope in His unfailing love. Extol your God, Jerusalem, praise your God. Zion, He strengthens the bar of your gates and blesses your people with new eager and peace to your borders and satisfies you with the finest of wheat. He sends His word to the earth. His word runs swiftly. He spreads the snow like wool and scatters the frost like ashes. He hurls down His hail like pebble. Who can withstand His icy blast? He sends His word and melts down. He stirs up the breezes and the water flows. He has revealed His word to Jacob and His decrees to Israel. He has done that for no other nation. They do not know Him. Psalms 147:11-20. Alleluia. Clap your hands. கண்ணே நீ பார்ப்பது எங்க என்ன? ஏன் கண்ணே நீ பார்ப்பது என்ன எங்க? இயேசு எல்லாமே மேலிருந்து தாவி உன்னை பார்க்கிறானே. கண்ணே நீ பார்ப்பது என்ன என்ன? ஏன் காலே நீ போவது எங்க எங்க? ஏன் காலே நீ போவது எங்க எங்க? இயேசு எல்லாமே மேலிருந்து தாவி உன்னை பார்க்கிறானே. காலே நீ போவது எங்க எங்க? ஏன் காதே நீ கேட்பது என்ன என்ன? ஏன் காதே நீ கேட்பது என்ன என்ன? இயேசு எல்லாமே மேலிருந்து தாவி உன்னை பார்க்கிறானே. காதே நீ கேட்பது என்ன என்ன? ஆமென். Thanks to the Lord for He is good. His love endures forever. Give thanks to the God of God. His love endures forever. Give thanks to the Lord of Lords. His love endures forever. Psalms 136 verse 1-3. Amen. Clap your hands. How long, O Lord, will you forget me forever? How long, O Lord, will you hide your face from me? How long shall I take counsel in my heart, having sorrow in my heart daily?
How long will my enemy be exalted over me? Consider and hear me. Enlighten my eyes, lest I sleep the sleep of death, lest my enemy say that I have prevailed against him, lest those who pray him be exalted. I will sing to the Lord because he has bountifully over me. Psalm chapter 13 verse 1, 2, 3, 4, 5, 6. Amen. Clap your hands. It is present there is fullness of joy. It is present there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, present, fullness of joy. My cup is overflowing, more than overflowing. Fullness, present, fullness of joy. Those who trust in the Lord like Mount Zion which cannot be moved, but abides forever. And the mountains surround Jerusalem, so the Lord surround his people from this time forth forevermore. For scripted wickedness shall not rest, and the land allotted to forever. So do good, O Lord, to those who are good, and to those who are upright in their hearts. But those who turn aside their crooked ways, and the Lord will lead away with evil. Peace be upon Israel. Psalms 125, 1 to 5. Clap your hands. I've got joy down in my heart. Down in my heart. Down in my heart. I've got joy down in my heart. Down in my heart. Down in my heart to stay, and I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart, and I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. I've got love of Jesus down in my heart. Down in my heart. Down in my heart. I've got love of Jesus down in my heart. Down in my heart. Down in my heart to stay, and I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart, and I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. Behold how good and pleasant it is with the brothers who dwell in unity. It's like a precious oil on my head, running down on the bread of Aaron, running on the shoulders of Ruth. It is like the dew of Hermon, which is falling down on the Mount of Zion. For the Lord is commanded the blessing, live forevermore. Come bless the Lord, our servant of the Lord, who stand by night in the house of the Lord. Lift up your hands to the Lord and praise the Lord. May the Lord bless you from Zion, who made heaven and earth. Psalms 133-34. Hallelujah. Clap your hands. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இன்னொரு சாங் நீங்க கேட்க போறீங்க. நீங்க ஏற்கனவே அது கேட்ட சாங் தான், உங்களுக்கு தெரியும். நீங்க மறுபடியும் நீங்க அந்த சாங்கை கேட்டு அதோட சேர்ந்து நீங்க பாட போறீங்க. சரியா? Wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock, and the rains came tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up, and the house on the rock stood firm. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand, and the rains came tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up, and the house on the sand went splat. Build your house on the Lord Jesus
Jesus Christ. So build your house on the Lord Jesus Christ. So build your house on the Lord Jesus Christ, and the blessings will come down. The blessings come down as your prayers go up. The blessings come down as your prayers go up. The blessings come down as your prayers go up. So build your house on the Lord. ஓகே குட்டீஸ், நான் இன்னைக்கு சொல்ல போற ஸ்டோரிக்கு ரிலேட்டடான சாங் தான் நீங்க கேட்டீங்க. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஸ்டோரி அப்படின்னு. அப்படிதானே? ஓகே குட்டீஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? எல்லாரும் பாடினீங்களா? நம்ம ஏற்கனவே இந்த பாட்டு நம்ம சர்ச்ல எல்லாம் பாடிருக்கோம். அப்படிதானே? இங்கிலீஷ் பாட்டு, இந்த தமிழ் பாட்டு ரெண்டுமே நம்ம பாடிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? ஓகே, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நீங்க வீட்டுல பாடி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே குட்டீஸ், இப்போ என்ன டைம்? ஸ்டோரி டைம். எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அமைதியா உட்காந்து கேட்கணும். சரியா? It's story time. ஓகே, ஏசப்பா நமக்கு பைபிள்ல ஒரு பேரபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அது ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் தான் நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. ஓகேவா? 2 பேர் வீடு கட்டுறதுக்காக போனாங்க. சரியா? அவங்க எந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போனாங்க. நம்ம எதுல நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணி எதுல நம்ம நல்ல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் மேன் பார்த்துக்கிட்டே இருந்தாரா? அப்போ அவருக்கு ஒரு நல்ல இடம் அவருக்கு தெரிஞ்சுது. அது எப்படின்னா, நல்ல அழகான நல்ல ராக் இருந்துச்சு. அதுல நல்ல கற்பாறை, அதாவது நல்ல மேடான இடம், ராக் இருக்கும். அந்த இடத்த பார்த்து அவரு சூஸ் பண்ணாரு. சரி, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாம், இது நல்லா இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணாரு. இப்போ செகண்ட் மேன், சரியா, அவர் ஒரு இடத்த செலக்ட் பண்றாரு. அது என்ன இடம் அப்படின்னா, வெறும் மண்ணு இருக்கிற இடம், அந்த சாண்ட் இருக்கிற இடம், மண்ணு இருக்கிற இடத்த பார்த்து சூஸ் பண்ணி, சரி நம்ம இந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப 2 பேருமே வீடு கட்டுறாங்க. சரியா? இப்ப யாரு? ஃபர்ஸ்ட் மேன் அவரும் வீடு கட்டுறாரு, செகண்ட் மேன் இவரும் வீடு கட்டுறாரு. சரியா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா குட்டீஸ், வீடு எப்படி கட்டுவாங்க? என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? அதே போல்தான் இந்த ஃபர்ஸ்ட் மேன். அவரு யாரு? இந்த ஃபர்ஸ்ட் மேன் தெரியுமா? அவர் வைஸ் மேன், அப்படின்னா புத்தி உள்ள மனுஷன். இந்த ஃபர்ஸ்ட் மேன் யாரு? புத்தி உள்ள மனுஷன், வைஸ் மேன். அவர் என்ன பண்ணாரு? அவரும் நல்லா அழகா வீடு கட்டினாரு. அவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு என்ன போடுவாங்க? ஃபவுண்டேஷன் தானே போடுவாங்க. ரொம்ப அழகா போட்டாங்க. அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்போ அதுக்கு மேல
அழகா வீடு கட்டி ரொம்ப அழகா அருமையா கட்டி முடிச்சாங்க. சரியா? அதே போலதான் இப்போ இந்த செகண்ட் மேன் யாரு தெரியுமா? ஃபூலிஷ் மேன். சரியா? புத்தி இல்லாத மனுஷன். ஓகேவா? அவர் எங்க கட்டினாரு? நான் சொன்னேன் அவர் என்ன இடத்த செலக்ட் பண்ணியிருந்தாரு? அவர் சாண்ட் உள்ள இடம், மணல் இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணியிருந்தாரு. சரியா? அப்படியே அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரும் கட்டி முடிச்சிட்டாரு. ஆனா அவருடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸ்ட்ராங் இல்லாம வீக்கா இருந்துச்சு. ரெண்டு பேருமே வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வைஸ் மேன், ஃபுலிஷ் மேன் ரெண்டு பேருமே வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேன் அவங்க ஃபேமிலியோட அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. செகண்ட் மேனும் அதே போல அவங்க ஃபேமிலியோட அந்த வீட்டு கட்டின வீட்டுல எல்லாருமே அங்க வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க லைஃப் எப்படி ரொம்ப சந்தோஷமா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. சரியா? இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு? மழை பெய்ய ஆரம்பிச்சது. இப்போ நம்ம இருக்கிற இடங்கள்லாம் கூட நல்லா மழை பெய்யும், அப்படிதானே? அதே போலதான் பயங்கரமா மழை பெய்யுது, ரொம்ப ஃபாஸ்டா காற்று அடிக்குது, மழை மேல இருந்து ஃபாஸ்டா பெய்ய என்ன ஆச்சு தெரியுமா? கீழெல்லாம் ஃப்ளட் ஆயிரும். உங்களுக்கு எல்லாம் தெரியுங்களா குட்டீஸ்? நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல, ஃப்ளட் ஆச்சுன்னா எப்படி வெளியே போக முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் லீவ் விட்டுருவாங்க, அப்படிதானே? எல்லாம் ஜாலியா வீட்டுல இருப்பீங்க, அப்படிதானே? ரொம்ப மழை பெய்யுது, நம்மளுக்கு ஸ்கூல் இல்ல, டியூஷன் இல்ல, ரொம்ப ஜாலி அப்படின்னு வீட்டுல இருப்பீங்க, அப்படிதானே? ஏன்னா வெளியெல்லாம் ஃப்ளட், தண்ணி எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு, அப்படிதானே? வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. இதே போலதான் அங்கேயும் மழை பெஞ்சுது, பயங்கரமா மழை பெஞ்சுது. அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பயங்கர காற்று அடிக்குது, பயங்கரமா ஃப்ளட் வந்துட்டு புயல் வருது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேன் வீடு கட்டினாங்க பாத்தீங்களா? அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. அதனால அந்த வீடு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. காற்று அடிச்சது, ஃப்ளட் வந்துச்சு, ஆனாலும் அந்த வீடு என்ன ஆகல? உடையவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது எவ்வளவு மழை பெஞ்சது, அப்ப அந்த தண்ணில எல்லாம் நனைஞ்சு எதுவுமே ஆகல. ஏன்னா அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரெண்டாவது அவங்க எதுல கட்டினாங்க? எந்த இடத்துல கட்டினாங்க? அந்த ராக் மேல கட்டினாங்க, அப்படிதானே? கண்மலை மேல அந்த வீட்டை கட்டினாங்க. இப்போ இந்த செகண்ட் மேன் யாரு? ஃபுலிஷ் மேன், அந்த புத்தி இல்லாத மனுஷன். எங்க வீடு கட்டினாரு? சாண்ட் மேல கட்டினாரு, மணல் மேல கட்டினாரு. இப்போ பயங்கரமா மழை வந்துச்சு, காற்று வந்துச்சு, ஃப்ளட் எல்லாம் வந்துட்டு, அப்போ மணல் மேல அந்த சாண்ட் மேல வீடு கட்டினா அது ஸ்ட்ராங்கா இருக்குமா? அவருடைய ஃபவுண்டேஷனும் வீக்கா இருந்துச்சு. அப்போ அது ஸ்ட்ராங்கா நிக்க முடியுமா? இல்ல, அப்படிதானே? ரொம்ப மழை பெய்யும் போது சில இடங்கள்ல எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? சின்ன சின்ன டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஸ்ட்ராங் இல்லாத வீடெல்லாம் இருக்கும். அந்த வீடெல்லாம் சில நேரம் என்ன ஆயிரும்? நீங்க கூட பார்த்துருப்பீங்க டிவில எல்லாம், நியூஸ்ல எல்லாம். நிறைய வீடுகள்லாம் எப்படி ஆயிட்டு அதிகமான மழை பெஞ்சதுனால உடஞ்சிட்டு அப்படியே கீழே இடிஞ்சு விழுந்துட்டு அப்படின்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க, அப்படிதானே? அதே போலதான் இந்த ஃபுலிஷ் மேனுடைய வீடு என்னாச்சு? மழையில காற்றுல ஃப்ளட் அதிகமா வந்ததுனால அந்த வீடு எப்படி ஆயிட்டு அப்படியே இடிஞ்சு கிராஷ் ஆயிப்போச்சு. பாத்தீங்களா? வைஸ் மேன் எங்க வீடு கட்டினாரு? கண்மலை மேல, ராக் மேல கட்டினாரு. அவருடைய வசனத்தின்படி கட்டினதுனால அந்த வீடு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பாத்தீங்களா? ஆனா இந்த புத்தி இல்லாத இந்த ஃபுலிஷ் மேன் எப்படி பண்ணாரு? மணல் மேல கட்டினாரு. அதனால அந்த வீடு என்ன ஆயிட்டு? இடிஞ்சு போயிட்டு. அது ஸ்ட்ராங் இல்லாம எப்படி ரொம்ப வீக்கா இருந்ததுனால மழை காற்றுலாம் அதிகமா இருந்த உடனே அந்த வீடு மணல் மேல, சாண்ட் மேல நிக்க முடியல. அந்த மழை தண்ணி வந்து அந்த மண்ணு மேல எல்லாம் வந்து அந்த மண்ணு எல்லாம் அரிச்சிட்டு அந்த வீடெல்லாம் அப்படியே கொண்டு போயிட்டு. பாத்தீங்களா? ஏசப்பா என்ன சொல்றாங்க? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மேத்யூ சாப்டர் 7 verse 24ல நம்ம வாசிக்கிறோம். Therefore everyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who built his house on the rock. பாத்தீங்களா? அந்த வைஸ் மேன் என்ன பண்ணாரு? ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செஞ்சதுனால அவர் புத்தி உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? இந்த ஃபூலிஷ் மேனை பார்த்து, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாத்தீங்களா? இப்ப இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 7 verse 26.
But everyone who hears these words of mine and does not put them into practice is like a foolish man who built his house on sand. பாத்தீங்களா, அவனுடைய வார்த்தைய இந்த foolish மேனும் கேக்குறாரு, ஆனா அதன்படி செய்யல. பாத்தீங்களா, அதனால பெருமழை வந்து எல்லாம் அந்த வீட்டை அந்த மணல் மேல கட்டினதுனால வீட்டை அப்படியே அரிச்சு கொண்டு போயிட்டு, அதனால புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு ஏசப்பா பைபிள்ல சொல்றாங்க. பாத்தீங்களா, அப்போ நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி இருக்கணும் குட்டீஸ்? நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனா அதன்படி நம்ம செய்யறோமா? கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அதன்படி செய்யறோமா? பெருமழை, காற்று, இதெல்லாம் என்னது? பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம விழுந்துடக்கூடாது. நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாமளும் குட்டீஸ் கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஏசப்பா சொன்ன வசனத்தின்படி, வார்த்தையின்படி நம்மளும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திபாரம் எப்படி போடணும்? ஸ்ட்ராங்கா. ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம வீடு நம்ம லைஃப்ல இருக்கும்போது நம்மளுக்கு லைஃப்ல எந்த கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் நேரத்திலையும் கஷ்டத்தின் நேரத்திலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அசைக்கப்படாம நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா இருப்போம், உறுதியா இருப்போம். சரியா? அதே போல நம்ம வீட்டை கூட நம்ம அப்படிதான் கட்டி எழுப்பணும். சரியா? ஓகே குட்டீஸ், நம்ம வேதத்துல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் திருப்பிக்கலாமா? சாம் சாப்டர் 125 verse 1 பார்க்கலாமா? எல்லாரும் திருப்பிக்கோங்க. சாம்ஸ் 125 verse 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாத்தீங்களா குட்டீஸ், கர்த்தரை நம்புகிறவர்கள், அவருடைய வார்த்தை நம்புறவங்க, அவருடைய வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி செய்யறவங்க என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல இந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க. சாம்ஸ் சாப்டர் 125 verse 1. Those who trust in the Lord are like Mount Zion, which cannot be shaken but endures forever. பாத்தீங்களா? அது வந்து ஷேக்கே ஆகாது. இந்த சாண்ட் மேல கட்டின அந்த மனுஷனுடைய வீடு ஷேக் ஆகி வீடு எப்படி ஆயிட்டு? கிராஷ் ஆயிட்டு. ஆனா நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன் ஏசப்பாக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா யாராலையும் ஷேக் பண்ணவே முடியாது. ஓகேவா குட்டீஸ்? இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? இந்த மெமரி வேர்ஸை நீங்க பை ஹார்ட் பண்ணணும். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் பாருங்க. சண்டே கிளாஸ் நோட்டு, பென்சில், ஸ்கேல், ரப்பர், கம், அப்புறம் மார்பிள் பேப்பர் பாருங்க, பிங்க் கலர், அப்புறம் ஆரஞ்சு, கிரே. உங்ககிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்க அதை வச்சு பண்ணலாம். சரியா? இப்போ ஸ்கெட்ச் பென், crayons. ஓகேவா? இன்னைக்கு இதுதான் தேவையான திங்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட்டீஸ் பாருங்க, இன்னைக்கு நம்ம ஸ்டோரிக்கு ரிலேட்டடா நம்ம என்ன ஸ்டோரி பார்த்தோம்? ஹவுஸ்க்குள்ளது. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு ஹவுஸ் பண்ண போறோம். அதனால இந்த ரெண்டு பேப்பர், இந்த பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரும் எடுத்திருக்கோம். நீங்களும் இது மாதிரி உங்களுக்கு இருந்தா எடுங்க, அப்படிலாம் வேற கலர்னாலும் நடக்கும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஷேப் பண்ண போறோம். சரியா? இந்த பிங்க் கலர்ல நம்ம ட்ரையாங்கிள் பண்ண போறோம். கீழே ஸ்கொயர் ஷேப்க்கு இந்த எல்லோ கலர் பண்ண போறோம். சரியா? பாருங்க குட்டீஸ், நம்ம இப்போ ஹவுஸ்க்கு நம்ம ரெண்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. மேல ட்ரையாங்கிள், கீழே ஸ்கொயர். பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்க. சரியா? பாருங்க குட்டீஸ், இப்போ நம்ம இந்த கிரே கலர் பேப்பர்ல கிளவுட்ஸ் பண்ண போறோம். சரியா? கிளவுட்ஸ் எப்படி நம்ம டிரா பண்ணி கட் பண்ண போறோம் இந்த கிரே கலர் பேப்பர்ல. பாருங்க குட்டீஸ், இப்போ நம்ம கிளவுட்ஸ் டிரா பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ண போறோம். சரியா? பாருங்க குட்டீஸ், இப்போ நம்ம கிளவுட்ஸ் கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி டிரா பண்ணி கட் பண்ணுங்க. சரியா? பாருங்க குட்டீஸ், இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டிக் பண்ண போறோம். சரியா?
பாருங்க குட்டீஸ், இப்போ நம்ம கிளவுட்ஸ், ஹவுஸ் எல்லாமே நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஹவுஸ்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிரா பண்ணிருக்கோம் கீழே. இப்போ நம்ம அந்த ஹவுஸ்ல டோர் பண்ணிருக்கோம், அப்புறம் விண்டோவும் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த ஹவுஸ்ல டாப்ல நம்ம டிசைன் பண்ண போறோம். சரியா? விண்டோக்கும் டோருக்கும் அவுட்லைன் நீங்க ஸ்கெட்ச் கொடுக்க போறீங்க, பிரவுன் கலர் ஸ்கெட்ச். சரியா? பாருங்க குட்டீஸ், எவ்வளவு அழகா நம்ம ஹவுஸ்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரவுன் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன்லாம் நம்ம டிரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிளவுட்ஸ்க்கு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அது மாதிரி டாப்ல ட்ரையாங்கிளுக்கு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு நம்ம டிசைன் கொடுத்துருக்கோம். நம்ம மேல ட்ரையாங்கிளுக்கு அவுட்லைன் வந்து டார்க் பர்பிள் கலர் ஸ்கெட்ச் பென் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெயின் பண்ண போறோம். ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு ரெயின். சரியா? ஓகே குட்டீஸ், பாருங்க இப்போ நம்ம ரெயின் பண்ணியாச்சு. லைட் ப்ளூ ஸ்கெட்ச் பென்ல நம்ம ரெயின் டாட் டாட்டா போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. சரியா? அப்புறம் இந்த ஹவுஸ்க்கு கீழே வாட்டர், தண்ணி ஃப்ளட் வந்த மாதிரி வாட்டர். சரியா? வாட்டர் நம்ம டிரா பண்ணி கலர் கொடுக்க போறோம். கிரையான்ஸ். ஓகேவா? ப்ளூ கலர் கிரையான்ஸ். பாருங்க குட்டீஸ், இப்போ கீழே நம்ம வாட்டருக்கு நம்ம இப்போ லைட் ப்ளூ கிரையான்ஸ் வச்சு நம்ம கலர் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்க. பாத்தீங்களா இந்த வாய்ஸ் மேனோட வீடு எப்படி ரெயின் வந்துச்சு, ஃப்ளட் வந்துச்சு, ஆனாலும் அது எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அப்படிதானே நீங்க கேட்டீங்க கதையில. அதே மாதிரி எவ்வளவு ஃப்ளட் வந்தாலும் ரெயின் வந்தாலும் அந்த வீடு எப்படி இருக்கும்? அது கிராஷ் ஆகாது, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இது வாய்ஸ் மேன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? டாபிக்ல வாய்ஸ் மேன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு எழுத போறீங்க. சரியா? இதுல மேல ஸ்பேஸ் இருக்கு, அதனால மேல நீங்க வாய்ஸ் மேன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு எழுதுங்க. ஓகே குட்டீஸ், பாருங்க இப்போ நம்ம இதெல்லாம் ஸ்டிக் பண்ணியாச்சு. ரைட் சைட்ல லெஃப்ட் சைட் பேப்பர்ல இன்னைக்கு நம்ம என்ன எழுத போறோம்னா, இன்னைக்கு என்ன நம்ம மெமரி வேர்ட்ஸ் நம்ம படிச்சோம் அந்த வேர்ட்ஸை நீங்க எழுத போறீங்க. சரியா? இன்னைக்குள்ள டேட் போடுங்க. என்ன டேட் இன்னைக்கு? 6/12/20. சரியா? இந்த டேட் போட்டு கீழே மெமரி வேர்ட்ஸ்னு எழுதிட்டு அப்புறம் இன்னைக்குள்ள வேர்ஸ் எழுதுங்க. சாம்ஸ் 125:1. சரியா? சாம்ஸ் சாப்டர் 125 verse 1. இதை நீங்க எழுத போறீங்க. சரியா? ஓகேவா? பாத்தீங்களா? ஓகே குட்டீஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணதை பாத்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி அழகா பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல 2-3 days டைம் எடுத்து எங்களுக்கு அழகா பண்ணுங்க. நீங்க அவசரப்படுறீங்க, அவசரப்படாம ஸ்கூல்ல எல்லாம் எப்படி நீங்க வந்து நல்லா பண்ணலன்னா உங்களுக்கு மார்க்ஸ் லெஸ் ஆகும். அப்படித்தானே? நீங்க அதுல நல்லா அழகா பண்ணணும். நீங்க வந்து ட்ரை பண்ணணும். நம்மளும் இதே மாதிரி பண்ணணும். உங்களுக்காக தான் நாங்களும் என்ன பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி இதை இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியா தெரியுதோ அப்படியே நீங்க பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. இங்க நாங்க எப்படி சொல்லி கொடுப்போமோ அதே மாதிரி நீங்க பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. ஏசப்பாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? அடுத்த வாரம் சண்டே, நெக்ஸ்ட் வீக் 13, 12, 20 என்ன பண்ணணும், நீங்க உங்க சண்டே கிளாஸ் நோட் எல்லாம் எடுத்துட்டு வரணும். சரியா? நீங்க எல்லாரும் எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்னு நாங்க பார்க்கணும். ஓகேவா? அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், சண்டே கிளாஸ் நோட்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்கம்ப்ளீட்டா இருந்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா நம்ம யூடியூப் சேனல்ல போய் நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாமே அதுல இருக்கு. சரியா? ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருப்பீங்க. போன வாரம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறது. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் வின்னர் டேனியல். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? எல்லாரும் ஜோரா கை தட்டலாமா? செகண்ட் வின்னர் ஏனோஸ். எல்லாரும் கை தட்டலாமா? எல்லாம் ஜோரா கை தட்டுனீங்களா? தேர்ட் வின்னர் ஷெரூபா. எல்லாரும் நல்லா ஜோரா கை தட்டுங்க. வெரி குட். ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் நல்லா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. சில பிள்ளைங்க நீங்க என்ன பண்றீங்க, ஸ்பெல்லிங்லாம் நிறைய மிஸ்டேக் பண்றீங்க, அதனால உங்களுக்கு ராங் வருது. அப்புறம் நீங்க 5 minutesக்கு அப்புறம் தான் அனுப்புறீங்க. சில பிள்ளைங்க இங்க கரெக்டா ஆன்சர்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க, அதை பார்த்து சந்தோஷம். ஆனா டைம் மிஸ் ஆகுது. 5 minutes ஜாஸ்தி, 10 minutes ஆயிடுது. அதனால உங்களுக்கு இந்த வாரம் 5 to 10 minutes கொடுத்துருக்கோம். சரியா? அதனால இன்னும் லேட் பண்ணிடாதீங்க. அந்த 10 minutesக்குள்ள நீங்க கண்டிப்பா அனுப்பி பாருங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு லாஸ்ட் வீக் உள்ள ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். நீங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரியா?
இந்த வாரத்துக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு போன வாரம் மாதிரியே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆன்சரை சப்மிட் பண்ணி சீக்கிரமாக எங்களுக்கு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே எங்களுக்கு அனுப்புங்க. சரியா? உங்களுக்கு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், அதனால் அந்த 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே எங்களுக்கு அனுப்புங்க. ஓகேவா? எல்லாரும் ஹாப்பி தானா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம முடிச்சிடலாமா? எல்லாம் நீல் டவுன் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு செஷனையும் கர்த்தாவே நீங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி இயேசப்பா. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளில் கேட்ட கதையின்படி பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. புத்தி உள்ள பிள்ளைகளா இந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே அப்பா உமக்கு பிரியமாய் வாழட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் அப்பா தம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த புத்தி உள்ள மனுஷன் தன்னுடைய வீட்டை கண்மலியாகி கிறிஸ்துவின் மேல கட்டினாரோ அதே போல என்னுடைய பிள்ளைகள் கர்த்தாவே கண்மலியாகி என் இயேசப்பா உம்முடைய மேல என்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி அவருடைய ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போட்டு உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தாவே நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களும் அப்படியே கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழட்டும் இயேசப்பா. அவருடைய குடும்பங்கள்லயும் கூட எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தாவே அவருடைய அப்பா அஸ்திபாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது உறுதியா இருக்கும்போது எந்த காற்று எந்த மழை வந்தாலும் எந்த பெருமழை வந்தாலும் அது அவருடைய குடும்பத்தை எதுவும் செய்ய முடியாது இயேசப்பா. நீங்க அப்படியே அவருடைய குடும்பங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப கத்தரை அமைக்கிற முடியா உடைய கரத்துல தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதியும். உடைய சமூகத்துல சந்தோஷமாய் உற்சாகமாய் இருந்து இவ்வளவு நேரம் மட்டும் பிள்ளைகள் காத்திருந்து இந்த வார்த்தை கேட்க உதவி செய்தீங்களா, அதற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் வர்ற நாட்கள்ல உங்களுக்கு சாட்சியாய் ஜீவிக்க உங்களுக்கு பிரியமாய் வாழ அநேக பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் மாதிரியாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கரும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துறோம். ஆசீர்வதியும் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஓகே குட்டீஸ், பாய். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். God bless you.